ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷயா.com. இன்றைக்கி இந்த வீடியோவில் மாம்பழம் வச்சு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான சுவையில் நல்ல கிறிஸ்பியான ஜூஸியான ஒரு ஸ்வீட் ரெசிபி. அது ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு சுலபமாக செஞ்சு தரலாங்க. இது மாதிரி புதுமையாக டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க. குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ஒரே நிமிடத்தில் மொத்தமும் காலி ஆகிடும். அந்த அளவுக்கு சூப்பராக அருமையாக இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயை சூடு பண்ணியிருக்கேன். அதில் 3 கப் அளவுக்கு பால் ஊற்றிக்கங்க. கொஞ்சம் தண்ணீர் சேர்க்காமல் திக்கான பாலாகவே ஊற்றிக்கங்க. 3 கப் அளவு பாலுன்றது 500 ml பால் கிட்ட ஊற்றிருக்கேன். பால் நல்லா காஞ்சி ஒரு 2 நிமிஷம் கொதித்து திக்காகட்டும். இப்போ பாருங்கள், பால் நல்லா கொதித்து ஆடெல்லாம் படிஞ்சு வந்திருக்கு. அதுலேருந்து ஆடையை மட்டும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கோங்க. பிறகு சேர்த்துக்கலாம். நல்லா ஓரங்களில் படிகிற ஆடையும் எடுத்து விடுங்க. நல்லா க்ரீமியாக திக்காக கிடைக்கும் பால். இது மாதிரி நல்ல ஓரங்களை எடுத்து விட்டு அப்படியே கொதிக்க விடுங்க. நம்ம 3 கப் அளவுக்கு பால் சேர்த்தோம். அது கொதித்து 2 கப் அளவுக்கு குறைஞ்சி திக்காக இருக்குது. இப்போ இதோட 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கங்க. உங்கள் இனிப்பு சுவைக்கு ஏற்ப கூடுதலாகவும் கம்மியாகவும் சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடியும் சேர்த்து நல்லா கலந்துடுங்க. சர்க்கரை சேர்த்து நல்லா ஒரு கொதி வந்ததும் இது கூடவே பொடியாக கட் பண்ண பாதாம், முந்திரி, பிஸ்தா நட்ஸ் உங்கள் தேவைக்கேற்ப கூடுதலாகவும் கம்மியாகவும் சேர்த்துக்கலாம். நட்ஸோடு சேர்த்து சாப்பிட ரொம்ப அருமையாக சுவையாக இருக்கும். இப்போ நட்ஸ் சேர்த்து நல்லா கலந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி அப்படியே மூடி வச்சுடுங்க. ரொம்பவும் ஆறிடாமல் வெதுவெதுப்பான சூட்டோடு இருக்கும். அப்படியே மூடி வச்சுடுங்க. பிறகு திறந்து பார்த்துக்கலாம். இப்போ இதோடு சேர்க்கறதுக்கு 1 கப் அளவுக்கு மாம்பழம் எடுத்துருக்கேங்க. ஒரு பெரிய சைஸ் மாம்பழம் 200 கிராம் அளவுக்கு எடையுள்ள மாம்பழத்தை தோல் சீவிட்டு இது மாதிரி பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நல்ல இனிப்பான மாம்பழமாக எடுத்துக்கங்க, புளிப்பு இல்லாமல். இப்போ இந்த மாம்பழத்தை எல்லாத்தையும் அப்படியே மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கங்க. இது மாதிரி சின்ன மிக்சர் ஜாரில் மாற்றி அரைச்சிங்கன்னா நல்லா ஒன்று போல் நைஸாக அரைப்பட்டு வரும், திரியாக இல்லாமல். இதில் தண்ணிலாம் சேர்க்காமல் வெறும் மாம்பழத்தை மட்டும் சேர்த்து நல்லா இது மாதிரி திக்காக விழுதாக அரைச்சி எடுத்துக்கங்க. இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைப்பட்டுருக்கணும். இப்போ அரைச்சி எடுத்த மாம்பழ விழுதை மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கங்க. மிக்சர் ஜார்லேருந்து நல்லா ஒட்டை வழித்து விட்டு சேர்த்துட்டு இப்போ இந்த மாம்பழ விழுதுலேருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து ஒரு பவுலில் வச்சுக்கோங்க. பிறகு சேர்த்துக்கலாம். இது மாதிரி ஒரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சுடுங்க. இப்போ இந்த மாம்பழ விழுதோட 2 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கங்க. மாம்பழம் கொஞ்சம் இனிப்பாக இருந்தாலும் 2 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடியும் சேர்த்து நல்லா சர்க்கரை கரைஞ்சி வர்ற அளவுக்கு கலந்து விட்டுக்கங்க. மாம்பழ விழுதோட சர்க்கரை நல்லா கலந்து வரணும். நல்லா கரைஞ்சி வந்த பிறகு இது கூட 1/2 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கங்க. வறுத்த ரவை, வறுக்காத ரவை எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கங்க. 1 கப் மாம்பழம் எடுத்தோம், அதே கப்பால் 1/2 கப் அளவுக்கு கோதுமை மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துட்டு இது கூடவே நம்ம பாலாடை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருந்தோம். அந்த பாலாடையை அப்படியே ஊற்றிக்கங்க. இந்த பாலாடையை ஊற்றி செய்கிறதுனால நல்ல சுவையாக இருக்கும். இதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா பாலோ தண்ணீரோ எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லை. மாம்பழ விழுதோடு நம்ம சர்க்கரை சேர்த்து கலந்துருக்கோம். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் பாலாடையும் சேர்த்துருக்கோம். அதுவே கரெக்டான டெக்ஸ்சரில் இது மாதிரி திக்காக கிடைக்கும். இப்போ கைகளை ஒரு முறை தண்ணியில் நினச்சிக்கங்க. நினச்சிட்டு கலந்து வச்ச மாவுலேருந்து எடுத்து இது மாதிரி சின்னதாக கிள்ளி விட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கங்க. இதை நீங்கள் குட்டி ஸ்பூனால் கூட எடுத்து எண்ணெயில் விட்டுக்கலாம். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தடை செஞ்சுக்கங்க. இப்போ மாவை எடுத்து இது மாதிரி சூடான எண்ணெயில் எத்தனை உள்ளே சேர்க்க முடியுதோ அத்தனை உள்ளே சேர்த்துக்கங்க. மொத்தமாக எல்லாத்தையும் ஒரே ஈடாக சேர்த்துடாமல் 2-3 பேட்சாக பொரிச்சு எடுத்துக்கங்க. இல்லாட்டி ஒன்றோடு ஒன்று ஒட்டிக்கும். இது போட்டதுமே அதிக டைம் எடுக்காதுங்க, உடனே செவந்த மாதிரி ஆகிடும். அதனால் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது மாதிரி ஒன்று போல் எல்லாம் செவந்த பிறகு எடுத்துருங்க. நம்ம போட்டது கொஞ்சம் செவந்து வெந்து வந்திருக்கு. அதை எடுத்து டிஷ்யூ கிளாத்தில் மாற்றி வச்சுக்கோங்க. மீதம் உள்ளதும் நல்லா ஒரே ஈவனாக வெந்து செவந்ததும் எடுத்துருங்க. நல்ல மேலே கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக அருமையாக வெந்து வந்திருக்கு. இப்போ எல்லாத்தையுமே இதே மாதிரியே பொரிச்சு எடுத்து
பிளேட்டில் டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். அதில் மாற்றிக்கங்க. எக்ஸஸாக எண்ணெய் இருந்ததுன்னா அது உறிஞ்சிடும். எல்லாத்தையுமே பொரித்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. நல்ல கிறிஸ்பியாக சாஃப்டான மினி போண்டா ரெடி ஆகிடுதுங்க. மாம்பழத்தில் செஞ்ச மினி போண்டா ரொம்ப ரொம்ப சுவையாக அருமையாக இருக்கும். இப்போ நம்ம ஏற்கனவே காய்ச்சி மூடி வச்சுருந்த பாலை திறந்து பார்த்துக்கலாம். பால் ரொம்பவும் ஆறிடல, கொஞ்சம் வெது வெதுப்பான சூட்டில் தான் இருக்குது. இதில் நம்ம மாம்பழ விழுது ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சோம்ல, அதை அப்படியே சேர்த்து கலந்துடுங்க. பால் வெது வெதுப்பான சூட்டில் இருக்க பார்த்தே கலந்திங்கன்னா கரெக்டாக ஈவனாக கலந்து வரும். நல்ல கலர்ஃபுல்லாகவும் வந்திருக்கு பாருங்கள். நல்ல மாம்பழ ஃப்ளேவரோட அருமையாக இருக்கும். இப்போ கலந்த பிறகு இதில் நம்ம பொரிச்சு எடுத்த பால்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்துட்டு பரிமாறலாங்க. அப்படியே சாப்பிடவே ரொம்ப அருமையாக சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் இன்னும் ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு பரிமாறினாலும் அட்டகாசமாக இருக்குங்க. ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான சுவையில் மாம்பழம் வச்சு ஒரு ஈஸியான ஹெல்த்தியான மாலை உணவு ரெடியாக எடுத்து இது வரைக்கும் மாம்பழம் வச்சு இந்த மாதிரி ஒரு சுவையில் செஞ்சு சாப்பிட்டு இருக்கவே மாட்டீங்க. ஒரு தடவை செஞ்சு கொடுத்து பாருங்கள். கடைசி சொட்டு வரைக்கும் ஊற்றி ஊற்றி கொடுப்பாங்க. ஒரே நிமிடத்தில் மொத்தமும் காலி ஆகிடும். அந்த அளவுக்கு சூப்பராக அருமையாக இருக்கும். நீங்கள் அப்படியே எடுத்து சாப்பிட பார்த்து மேலே நல்லா கிறிஸ்பியாக உள்ள பஞ்சு மாதிரி சாஃப்டாக அருமையாக ஜூஸியாக இருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோட இந்த மாம்பழ சீசனில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட இந்த வீடியோவை நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் இது மாதிரி சிம்பிளான புதிய வீடியோவில் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.